வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணியை விடுவிக்க கோரி கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் உண்ணாவிரதம். திருகோணமலையில் காணாமற் போனதாக கூறப்பட்ட வர்த்தகர் மறைந்திருந்த சந்தர்ப்பத்தில் கைது. பேராறு திட்டத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட தமது காணிகளுக்கு மாற்றுக்காணி வழங்குமாறு வலியுறுத்தி வவுனியா விவசாயிகள் பேரணி. குளோரின் அடங்கிய பீப்பாய் குண்டுகள் வீசியதாக சிறிய அரச படையினர் மீது குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாமுக்கு முன்பாக தொடர் கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருந்த மக்கள் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு எவ்வித தீர்வும் கிடைக்காததால் மக்கள் நேற்று கூடாரம் அமைத்து அங்கு தங்கியிருந்தனர். பொதுமக்களுக்கு சொந்தமான சுமார் 10 ஏக்கர் காணியில் பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாம் அமைந்திருப்பதாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் தமது காணிகளை விடுவிக்க கோரி இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக பரவிப்பாஞ்சான் மக்கள் தெரிவித்தனர். காணியை விட சொல்லி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நாங்கள் அதுக்கு எந்தவித பதிலும் இல்லாதபடியா உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த போராட்டம் தொடங்கிய நாளில் 142 ஏக்கர் காணி விடுபட்டிருக்கு. ஆனால் எங்களோட காணிகள் என்ன ஒரு 10 குடும்பத்துக்கு விடுபட இல்லை. எங்களுக்கு சரியான ஆவணம் இருந்தும் அதை செய்யாதால நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். மிகவும் கவலையோடு இருக்கிறோம். இன்று 8வது நாளாக இன்று ஆரம்பித்துள்ளோம் உண்ணாவிரத போராட்டத்தை. எங்கள் காணி 10 ஏக்கர் கொடுப்பதற்கு இருக்கின்றது. அந்த 10 ஏக்கரையும் விடுவித்து எங்கள் கையில் எங்கள் காணியை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இன்று வரையிலும் இந்த 7 நாள் நாங்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவரும் அரசியல்வாதிகளோ அரசாங்கத்தினரோ ஒருவரும் வந்து ஏன் இந்த போராட்டத்தை இவ்வளவு நாள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் உங்களுக்கு உங்கள் காணி கையளிக்கின்றோம் என்ற ஒரு வசனம் சொல்லவே இல்லை. பதுளை புவகொடமுள்ள பகுதியில் கடந்த ஜூலை மாதம் தீ பரவியமையினால் பாதிக்கப்பட்ட மக்களை பூவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் மற்றும் ஆளுநர் MP ஜெயசிங் ஆகியோர் நேற்று மாலை சந்தித்தனர். கடந்த ஜூலை மாதம் 11ஆம் திகதி பதுளை புவகொடமுள்ள பகுதியில் பரவிய தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் மற்றும் ஆளுநர் ஆகியோர் கலந்துரையாடினர். தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதில் கிட்டத்தட்ட 14 வீடுகள் மேலும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வீடுகள் அனைத்துக்கும் ஊவா மாகாண சபை என்னோட அமைச்சூடாக ஆளுநரோட அனுமதியோடாக அவசர நிதி வழங்கி இன்னைக்கு அந்த 14 வீடும் முழுமையா எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. போன மாசம் திடீர்னு தீ விபத்து வந்தனால எங்களுக்கு நாங்கள் கஷ்டத்துல தான் இருந்தோம். எங்களுக்கு செந்தில் தொண்டமான் சார், நிறைய முதலமைச்சர் எல்லாம் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. நாங்கள் இப்ப கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வீட கூரை எல்லாம் எரிஞ்சு சரியான கஷ்டத்துல தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவர் செய்ய வேண்டிய உதவிகளையும் எங்களுக்கு கொடுத்து வீடு வாசலை எங்களுக்கு திருத்தி பழைய முறைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வீடு வாசலை அவர் இப்ப வந்து இதை பார்வையிட்டு இன்னும் என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்டு அவர் இதுக்கு பிறகு ஒரு வாரத்துல எல்லாம் நாங்கள் சுருக்கா முடிச்சு தரோம்ண்டு பெரிய நன்றியை செலுத்திட்டு போறாரு. திருகோணமலையில் காணாமற் போனதாக கூறப்பட்ட வர்த்தகர் மறைந்திருந்த வேளை போலீசாரின் விசேட குழு ஒன்றினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னாரகம பகுதியைச் சேர்ந்த முகமது நஸ்ரின் எனும் வர்த்தகர் கடந்த 4ஆம் திகதி பிற்பகல் திருகோணமலையில் காணாமற் போனதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4வரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று குறித்த 4வரும் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராஜா இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதன் பிரகாரம் சந்தேக நபர்கள் 4வரும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன், அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா, கஜன் மாமா என அழைக்கப்படும் ரங்கசாமி கரகநாயக்கம் மற்றும் ML கலீல் ஆகியோரின் விளக்கமறியல் நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்.
இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் சிவனேசதிரு சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குழந்தையை விற்பனை செய்வதற்கு முயன்ற பெண் ஒருவர் கடுகுசதோட்ட பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டிற்கு சென்ற நாடு திரும்பிய பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 9 மாதங்கள் நிரம்பிய சிசுவை 2000 ரூபாவுக்கு பிரிதொரு பெண்ணுக்கு விற்பனை செய்ய முயன்றுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் கலஹா பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். ರೂಪಾಯಿ ದೇದಾಕಡೆ ರೂಪಾಯಿ ದೇದಾಕಡೆ ಯಾಕೆ ಕುಡುಕಪಟ್ಟು 2000 ದೇದಾದ ಬಿಸಿದಾದ 2000 20000 ದೇದಾಕಡೆ பேராறு திட்டத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட தமது காணிகளுக்கு மாற்று காணி வழங்குமாறு வலியுறுத்தி வவுனியா விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு பேரணியில் ஈடுபட்டனர். வவுனியாவில் மேற்கொள்ளப்படும் நகர நீர் விநியோக திட்டத்திற்கான பேராறு திட்டத்தில் சுவீகரிக்கப்பட்ட வயல் காணிகளுக்கான மாற்று காணிகள் இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்து விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டனர். எல்லாருக்குமே இதுதான் எங்களுக்கு எங்கட சாய்தப்பன் எங்கட பரம்பரையாக எங்கட அம்மா அப்பாட வேல் தந்த எங்களுக்கு இப்ப தந்த பரம்பரை சொத்து எங்கட பிள்ளைகளுக்கு இல்லாமையே போயிட்டது. இப்ப எங்களுக்கு பத்தியாவளம் என்ற இடத்துல காணி அதுவும் படிவாக திருத்தப்படவில்லை, காட்டப்படவில்லை. அவையோட நீத்த கைது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை இனி விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்குது. எங்களை நடுத்தருவில் விட போய் நம்ம இப்ப சென்ற மாதம் 167 ஏக்கரில் கிட்டத்தட்ட 37 ஏக்கர் வயல் மாத்திரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் சுவீகரிக்கப்பட்ட வயல்களுக்கு சமமான தரத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 80% வயல்கள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில அவர்களுக்கு இந்த நீர் விநியோக திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 90% திட்ட நடவடிக்கைகள் முடிவிட்டுள்ள நிலையில தற்பொழுது விவசாயிகளுக்கு சிறு தொகை பணத்தை வழங்கி விவசாயிகளையே அந்த வயல்களை சமப்படுத்தி வயல் செய்கைக்கு ஏற்ற மாதிரி தயார் செய்ய சொல்லி இப்பொழுது கேட்கிறார்கள். வவுனியா பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. பேரணியாக சென்றவர்கள் வவுனியா அரசாங்க அதிபரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். விவசாயிகளின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோகண புஷ்பகுமாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பேராறு திட்டத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட 167 ஏக்கர் காணிகளுக்கான மாற்று காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் அவை முழுமையாக உரிய முறையில் சீரமைக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆயினும் வழங்கப்பட்டுள்ள மாற்று காணிகளில் 38 ஏக்கர் காணி சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய பகுதிகளை எதிர்வரும் 1 மாதத்திற்குள் புனரமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பன்னங்கண்டி பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணையை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை ஹொரவபொத்தானி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 16 பேர் காயமடைந்துள்ளனர். ஹொரவபத்தான வவுனியா பிரதான வீதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கேப் வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்களில் 9 ஆண்கள், 3 பெண்கள் மற்றும் 4 சிறுவர்கள் அடங்குகின்றனர். இவர்களில் 6 பேர் ஹொரவபத்தான பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 10 பேர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திருகோணமலை மகாதிவுல்வெவ பகுதியைச் சேர்ந்த குறித்த 16 பேரும் கெபித்துக்கொல்லாவில் இடம்பெற்ற களியாட்டத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய வேளையிலேயே விபத்து இடம்பெற்றுள்ளது. ஹொரவபத்தானை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை உள்ளிட்ட 28 நாடுகளின் பங்கு பெற்றதுடன் இன்று காலை சுனாமி முன்னெச்சரிக்கை ஒத்திகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதற்காக இலங்கையில் 14 மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். சுனாமி ஏற்படும் போது செயற்பட வேண்டிய விதம் மற்றும் பாதுகாப்பாக வீடுகளிலிருந்து வெளியேறல் தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது.
சம்பளம் அதிகரிக்கப்படாத நிலையில் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாது சிரமங்களை எதிர்நோக்குவதாக கண்டி ஒன்னஸ்கிரிய கொபோனில்ல கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். கரைந்தொழுகும் இந்த சுவர்கள் பழமையின் அடையாளங்களை காக்க வேண்டுமென்ற வாஞ்சியால் எஞ்சியிருப்பவை அல்ல. உடதும்பர உன்னஸ்கிரிய குபோனில்ல குடியிருப்பாளர்களின் ஏழ்மை சுற்றுலா தளமென பலர் மனம் கவர்ந்த கண்டி நகரால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வேளை உணவுக்காய் மலை மீது ஏறி அட்டைகளுடன் போர் தொடுக்கும் தாம் வசதியான வீடுகளை அமைத்துக் கொள்வது எங்கனம் எனும் விரக்தி இவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அந்த காட்டில் தாங்க நாங்கள் போயிட்டு மானா வெட்டி ஜீவனம் கொண்டு போகணும். எங்களுக்கு காட்டுக்குள்ளே போனால் பாம்பு பட்டை பள்ளி கிள்ளி எல்லாத்துக்கும் தப்பிச்சு தான் நாங்கள் வரணும். தோட்டத்தில் வேலை வெட்டியும் இல்லை. கிழமைக்கு 2 நாள் 1 நாள் வேலை தான் கொடுக்குறாங்க. மாதத்துக்கு 10 நாள் 12 நாள் வேலை தான் வரும். அதில் நாங்கள் என்ன பண்ணுறது? கடைங்கப்பி கட்டுறதா, சாமான் சத்து வாங்குறதா, முதலாளிமார்களுக்கு கடன் கொடுக்குறதா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போடணும், உடுப்பு வாங்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் செய்யணுங்க. எங்களுக்கு சரி கஷ்டம். சேல்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. தோட்டத்துலேயும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு சரியான வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு என்ன மாற்றம் தயவு செஞ்சு என்ன மாற்றம் நல்லா எடுத்து கொடுத்தீங்கன்னா மாற்றம் செய்யணும். வேலை இல்லை. வேலை இல்லாத காரணம் என்ன கேட்டால் தோட்டமெல்லாம் காடு. இதனால் தொழிலாளிக்கு 2 நாள் 3 நாள் வேலை தான். மாதம் 10 நாள் 9 நாள் இந்த மாதிரி தான் வேலை. இதில் 3000 ரூபா 4000 ரூபா சம்பளம் எடுத்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வழி இல்லை. வழி இல்லாத காரணத்தால் சில பிள்ளைங்க ஒழுங்கான முறையில் ஸ்கூலுக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஒரு நாளேனும் எமது இருப்பிடங்களில் வாழ்ந்து காட்டச் சொல்லுங்கள் என சவால் விடுக்கும் இந்த மக்கள் முன் அரசியல்வாதிகள் தலை குனிவது தவிர வேறென்ன செய்ய முடியும்?